சந்தோஷமா இருந்தல்ல, அது போதும். என்ன, நான் குமரன் மாமா தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் மட்டும் இருந்திருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். கரெக்ட் தாண்டி. ஆனா மாமா தான் வெளிநாட்டுக்கு போயிருக்காரே. நீ என்னக்கா அமைதியாவே இருக்க? அவரை பத்தி பேசி என்ன ஆக போகுது? நம்ம வருத்தப்பட்டா அவர் என்னங்க வந்து நிக்கவா போறாரு? பூ முடிக்கிற ஃபங்க்ஷன்னா ஏதோ சாதாரணமா இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா இவ்ளோ பேரை கூப்பிட்டு இவ்ளோ கிராண்டா பண்ணிருக்கீங்க. வளகாப்பெல்லாம் பெரிய ஹோட்டல்ல வைப்பீங்க போலயே. அக்கா, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போறதே எனக்கே நீ காலையில தான்க்கா தெரியும். திடீர்னு பார்த்தா இவ்ளோ சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. நீயும் இந்த வீட்டுல தானே இருக்க, உனக்கு எப்படி அது தெரியாம இருக்கும்? சத்தியமா எனக்கு தெரியாதுக்கா. என்கிட்ட அவங்க எதுவுமே சொல்லல. இதோ இந்த பிளவுஸ் கூட அவங்க கொடுத்தாங்க, நான் போட்டுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். எப்ப பிளவுஸ் தைச்சாங்க, எப்ப புடவை வாங்கினாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுக்கா. சரி இருங்க, நான் ஒரே நிமிஷம் வந்துடுறேன். வந்த விஷயத்த பேசுமா இல்லையா? என்ன விஷயம்க்கா? வீடு விஷயம்டி. வீட்டை விக்கணுமா வேண்டாமா உனக்கு? வேணும் வேணும். இப்பதான் நிவன் கிட்ட ஒரு சின்ன மாற்றம் தெரியுது. அதை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்ல. அப்ப வந்த உடனே பேசிடலாம். சரிக்கா.